ஐயா வணக்கம். மேட்டூர் அணையில் இந்த ஜூன் 12 தண்ணீர் திறப்பு ஏன் நடக்கல? இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் இராணுவத்தாலே அல்லங்க. எவ்வளவு பெரிய இராணுவம் இருந்தாலும் 4 நாளைக்கு சோறு திங்கலைன்னா எல்லாம் ஓடிடுவாங்க, இல்லை செத்து போயிடுவாங்க. அந்த உணவை கொடுப்பவன் விவசாயி. அந்த விவசாயியை ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் காரணம். வருஷம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு? மாசம் தண்ணி திறந்து விடுன்னு சொல்லிடுச்சு. காவிரியில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 5 மாசத்துக்கு மாசம் 2.5 டிஎம்சி, ஒரு மாசத்துக்கு 2.75 டிஎம்சி, 12 டிஎம்சி திறந்து விட்டுருக்கணும். அது ஏன் திறக்கலன்னு தமிழ்நாடு சர்க்கார் கேட்கலையே. இப்ப இந்த மாசம் 9.19 டிஎம்சி தண்ணி திறந்து விட்டுருக்கணும். இந்த தண்ணி வந்திருந்தா இப்ப குறுவை சாகுபடி பண்ணலாம். ஏன்னா விவசாயம் தான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. தேர்தல் வந்துட்டா எங்களை இந்த நாட்டினுடைய முதுகு எலும்பு என்று நினைக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா எங்களை பிச்சைக்காரன் மாதிரி நினைக்கிறாங்க. என்னவா இப்போ நான் சொல்றேன், இப்போ தமிழகத்தில் முதல்ல 25 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணோம். இப்போ இப்போ 6 லட்சம் 7 லட்சத்துக்கு வந்துருச்சு. வந்துட்டா அப்புறம் உணவுக்கு என்ன பண்ணுவாங்க? வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க உணவை. அந்த வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் அது மரபணு மாற்றப்பட்ட உணவு. அந்த உணவை பையன் சாப்பிட்டானா பையன் அழியாயிருவான். பொம்பளை பிள்ளை சாப்பிட்டுச்சுன்னா கருதரிக்காது. அப்புறம் ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் ஊசி போடுற மாதிரி ஆயிரும். இந்த நிலைமையெல்லாம் வராமல் இருக்கணும் என்றால் அரசு ஆளுபவர்கள் உரிய கவனத்தை எடுக்க வேண்டும். ஏன் அந்த தண்ணி கர்நாடகா திறந்துள்ள அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கணும். இல்லை போய் முதலமைச்சர்கிட்ட பேசும்போது ஏன் தண்ணி உள்ள எங்களுக்குன்னு சொல்லணும். ஏன்னா விவசாயி இப்போ அடிமைன்னு நினைக்கிறதுனால எல்லா கட்சியுமே நினைக்குது. இந்த விஜய் ஐயாவாது எங்களை கொஞ்சம் கருணை வச்சு இதை இது பண்ணணும். எங்களுக்கு தண்ணி திறக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும்.